வணக்கம் நேயர்களே. அனுஷ்கா நடித்த பாகுமதி படம், அந்த படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். பாகுமதி படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. பாகுமதி படத்தில் யார் யார் நடிச்சிருக்க அப்படின்னா, அனுஷ்கா ஷெட்டி, உன்னி முகுந்தன், ஜெயராமன், ஆஷா சரத் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜி அசோக். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க யூவி கிரியேஷன்ஸ் அண்ட் ஸ்டுடியோ கிரீன். பாகுமதி படத்துக்கு இசையமைச்சிருக்காரு எஸ் தமன். எடிட் பண்ணியிருக்காரு கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ். பாகுமதி படத்தோட கதை என்ன அப்படின்னா, அனுஷ்கா ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்காங்க. ஜெயராம் அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஜெயராம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அவங்க உன்னி முகுந்தனுக்கும் 2 பேருக்கும் காதல் ஏற்படுற மாதிரி கட்டுறாங்க. அவங்கள திடீர்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அனுஷ்காவை. எதுக்காக அப்படின்னா, உன்னி முகுந்தனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் அடைக்கிறாங்க. அனுஷ்காவை பாலடைஞ்ச பங்களாவில் அடைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உடம்புல ஏற்படுற மாற்றத்தில் அப்போ தான் தெரியுது அவங்க உடம்புல பாகுமதி இருக்காங்க அப்படின்னு. அவங்க ஏன் இருக்காங்க, எதற்காக அவங்க உடம்புக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ட்விஸ்ட்டு. இந்த படம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஸ்மூத்தாக எப்போதும் போல் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுவும் இன்டர்வலில் வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எதுவுமே பண்ண முடியாமல் என்ன நடக்கும் அப்படின்னு பதைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா விஷயம். இதில் மியூசிக் தமன் ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, மியூசிக்கும் எடிட்டிங் தான் பக்காவாக இருக்குது. இதை டேரக்டர் அசோக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாலிவுட் படத்தோட நிறைய இம்பேக்ட்லாம் இருக்கும் போல இருக்குது. ஸோ ஹாலிவுட் படம் பார்க்குறது மாதிரி நிகராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை அதுக்கு தகுந்த மாதிரியே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறப்ப இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரே அனுஷ்கா தான். அனுஷ்கா சுற்றி தான் எல்லா விஷயமும் நடக்கிறதுனால அவங்களுக்கு தான் மெயின் ரோல் இருக்கிறதுனால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அனுஷ்காவுக்கு இந்த படம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உன்னி முகுந்தன், ஜெயராமன், ஆஷா சரத் அப்படின்னு 3 மலையாள நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஓவராலாக எந்த லாங்குவேஜில் பார்த்தாலுமே இந்த படம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி டேரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிறைய மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறதுனால இந்த படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மொத்தத்தில் இந்த பாகுமதி படம் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், படத்தோட கதையாக இருக்கட்டும், திரைக்கதை எல்லாமே ரொம்பவே த்ரில்லரோட எதிர்பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு டிராபேக் என்ன இந்த படத்தில் அப்படின்னா, நமக்கு த்ரில்லர் படத்தில் தெரியும் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் விஷயம் உடைய. மற்றபடி இந்த ஓவராலாக அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 மணி நேரம் 20 நிமிஷமும் போகிறது எப்படின்னே தெரியாமல் அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்டர்வலில் வர ட்விஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.